என்னடி பெரிய ஜான்சி ராணி நினைப்பு? என்ன ஜெயிச்சிட்டதா திமிரு இல்ல? Now it's my turn. என் பேச்சு கேட்காம அருண் மூச்சு கூட விட மாட்டான். உன் கழுத்துல முடிச்சா போட போறான். ஏய், ஊர்ல கேப்பாங்க இந்த நிச்சயம் ஏன் நினைச்சுன்னு. என் திமிருக்கு இந்த ராஜேஸ்வரி கொடுத்த தண்டனைன்னு போய் சொல்லு. ஐயா, அன்னைக்கு வீட்டுக்கு வந்து என் பொண்ணுக்கு அண்ணன் மாதிரின்னு சொன்னீங்க. இப்ப எதுவுமே பேசாம போனா எப்படிங்க ஐயா? ஜானகி, ஐயோ, போங்க, ரொம்ப மோசம். இந்தா, இந்தாங்க.
பார்த்து சார். ஹலோ ஹலோ, சிவராமன் சார் வீடா? ஆமாங்க. அவர் பையன் பரத்துக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சந்திரா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஐயோ, அப்படியா? அம்மா என்னப்பா? அம்மா, நம்ம சின்ன தம்பிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம். சந்திரா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களாம்மா. டிரைவர் வண்டி எடு. என்னம்மா? சந்திர ஹாஸ்பிட்டலுக்கு போ. சரிங்க. சீக்கிரம். ஹலோ. அந்த ஏபிசி கன்சல்டன்சிக்கு அந்த ஆர்டர்லாம் கொடுத்துருங்க. ஓகே சார். செக்கெல்லாம் டெபாசிட் பண்ணுங்க. அப்புறம் ஓகே, அவங்களுக்கு நம்ம கொட்டேஷன் கொடுத்துருக்கோமே. அந்த பெங்களூர் ப்ரொபோசல் எஸ் இன்க்ளூட் பண்ணிக்கீங்க. ப்ராப்பரா பண்ணுங்க ப்ளீஸ். எஸ், ஐ அம் ஆன் தி வே டு ஆஃபீஸ். ஸ்பீட் அப் பண்ணிக்கீங்க. எஸ், இட் இஸ் அப் டு யூ டு டிசைட் திங்ஸ். ஓகே, ஒவ்வொரு விஷயத்துலையும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஓகே, ரைட், பை பை, தேங்க்யூ. ஹலோ. எனக்கு நான் ராஜேஸ்வரி பேசுறேன். சொல்லு ராஜி, என்ன? நம்ம பரத்துக்கு ராஜி, ராஜி ஏன் அழற? பரத்துக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. ஐயோ, பரத்துக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? எங்க இருக்கா? பரத்ங்கிற பையன் ஆக்சிடென்ட் ஆகி அட்மிட் ஆயிருக்கா. இதுலயே போய் லெஃப்ட்ல போனீங்கன்னா எமர்ஜென்சி வார்டுல இருப்பாங்க. நீயா? நீங்க என்ன பண்ற? அது வந்து பேசாத. உன்னை பார்த்ததுல இருந்து எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. இப்ப என் பையன் உள்ள இருக்கான்.
அவனுக்கு ஏதாவது ஆச்சு நான் சொல்லுவது நீ என்ன பேசாதடி. டாக்டர் என் பையன். நீங்க அப்படி கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க மேடம். ப்ளீஸ் அப்படி கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. பயப்பட மாதிரி ஒண்ணும் இல்லையே. ஒண்ணும் இல்ல மேடம், கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. ராஜி, பரத்துக்கு என்னாச்சு? பரத்துக்கு ஆக்சிடென்ட்னு ஃபோன் வந்துச்சுங்க. வந்தா இங்க உள்ள இருக்கா. டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்க. டாக்டர் டாக்டர் என் பையனுக்கு எப்படி இருக்கு? நவ ஹி இஸ் ஆல் ரைட். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இல்லங்க, நீங்க எனக்கு தேங்க்ஸ் சொல்றதை விட கரெக்ட் டைம்க்கு கொண்டு வந்து சேர்த்தாங்களே ஒரு லேடி, அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். பார்க்கலாமா? ஓ பாருங்க. தேங்க் யூ டாக்டர். பரத் பரத் ஐயோ என்னடா பரத் பாருங்க எவ்வளவு அடிபட்டிருக்கு. என்னாச்சு பரத்? கார் வந்து என் மேல மோதிடுச்சுமா. ஐயோ பாருங்க. ஐயோ பரத். அம்மா இன்னைக்கு அருண் அங்கிளுக்கு பொண்ணு பார்க்க போனோம்ல, அந்த ஜானகி ஆண்டி தான் என்னை கொண்டு வந்து அட்மிட் பண்ணது. பரத். ராஜிமா, நான் தப்பு பண்ணிட்டேங்க. பரத். ஜானகி ஜானகி பக்கத்துல கோயிலுக்கு போயிருக்கா. ஜானகி நான் பார்க்கணும். நீங்க உட்காருங்க, நான் வேணா போய் கூட்டிட்டு வரேன். கோயில் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நானே பாத்துக்கிறேன். தெருமுனையில இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு தான் போயிருக்கா. நான் வேணா கூட வரேனே. தேவையில்லை. உறவா? எனக்கு முதல் எதிரியே நீதாண்டி. ஏய், ஊர்ல கேப்பாங்க இந்த நிச்சயம் ஏன் நினைச்சுன்னு. என் திமிருக்கு ராஜேஸ்வரி கொடுத்த தண்டனைன்னு போய் சொல்லு. இருக்கு பரத் நட்சத்திரம் நட்சத்திரம் தெரியலையா? பரணி நட்சத்திரம். பரணியா? என்ன பாக்குற பரத்? நான் வயித்துல சுமந்த உயிர் மட்டும் இல்ல, நான் உயிரை சுமக்கிறதே அவனுக்காக தான். எனக்கு எனக்கு பிடிச்சவங்க மேல அவங்களே வெறுக்கிற அளவுக்கு பாசத்தை காட்ட தெரிஞ்ச எனக்கு மத்தவங்க மேல வெறுப்பை தான் காட்ட தெரியுது. எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. இதோ இந்த பெருமாள் முன்னாடிதான் உனக்கு எனக்கும் மனஸ்தாப ஆரம்பமாச்சு. இதே தெய்வத்துக்கு முன்னாடி உன் நல்ல மனச நான் புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாத்தையும் மறந்துட்டு நீ என் வீட்டுக்கு மருமகளா வரணும். அக்கா
வா. எனக்கு இதுலலாம் நம்பிக்கையே இல்லை சார். இவ தான் புடிவாதம் பிடிச்சா, அதான் கூட்டிட்டு வந்தேன். ஜாதகம் பார்க்காததுனால தான் என் வாழ்க்கையே பாழாயிடுச்சு. அந்த நிலைமை அருணுக்கும் வந்துடக்கூடாது. அதுக்காக தான் ஜாதகம் பார்க்க சொல்றேன். கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க. பையன் ஜாதகம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. 6ல ராகு இருக்கிறதுனால ராஜயோகம். ஐஸ்வர்யத்துக்கு குறைச்சலே இல்ல. ஆயுசு கெட்டி. ஆ, இது பொண்ணோட ஜாதகம். பொருத்தம் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு ஜாதகத்தை பாக்குறீங்களே. சார், பையன் ஆசைப்பட்டான், நாங்களும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். மனசு பொருத்தம் இருக்குன்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் மத்த பொருத்தத்தெல்லாம் பத்தி நாங்க கவலைப்படவே இல்லை. நீங்களும் ஜோசியத்தை நம்புற காலம் சீக்கிரமே வரும். சரி, நீங்க முதல்ல பொருத்தம் பார்த்து சொல்லுங்க. இந்தாங்க. பொருத்தம் சரியாதான் இருக்கு. ஆனா என்ன ஆனான்னு இழுக்குறீங்க? ஜாதகத்துல ஏதாவது குறை இருக்கா? இந்த ஜாதக அமைப்பு படி ஜானகிக்கு 2 மாங்கல்யம் ஏறணும்னு விதி இருக்குமா? அருணுக்கு ஆயுசு கட்டின்னு சொன்னீங்க. ஆமா, 80 வயசு வரைக்கும் பிராப்தம் இருக்கு. அப்புறம் எப்படி? விதி. ஜானகி கழுத்துல 2 முறை தாலி ஏறணுங்கிறது தான் அவளோட விதி. அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? விதியை மாத்துறதுக்கு பரிகாரமே கிடையாதுமா. பூமி சுத்தணுங்கிறது விதி. அதை நிறுத்தி பார்க்க ஆசைப்படக்கூடாது. அது மாதிரி தான் இதுவும். ஜானகி கழுத்துல 2 மாங்கல்யம் ஏறணுங்கிறது அவ விதி.